உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்தில் தமிழ் பேசும் மக்களாகிய நாங்கள் அமைதி காக்க கூடாது. பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன். 60,000 மக்கள் விடுதலை முன்னணியினரை கொன்றதும் இந்த பயங்கரவாத சட்டமே. மாற்று சட்டமின்றி உடனடியாக நிறுத்த வேண்டும். ஸ்ரீதரன். சுரேஷ் வழக்கில் அடுத்த அதிரடி. அனுரவிக்கு அவசர கடிதம். 2029 மீண்டும் ராஜபக்ஷக்கள் ஆட்சி. அதிகாரத்தை பிடிக்க மஹிந்தவுடன் இணைந்து அர்ஜுனா புதிய திட்டம். சட்டவிரோத வைத்தியசாலையை இடித்து அகற்றுங்கள். யாழ் ராணுவ தளபதிக்கு பரந்த கடிதம். மீண்டும் அதிகாரத்திற்கு வர துடிக்கும் மஹிந்த. அவர் வெளியிட்ட தகவல். சுரேஷ் இழிவுக்கு மரண தண்டனை. சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள். அஜித் மனப்பெருமை. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கிளிநொச்சி கண்டாவளை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றை தொடர்ந்து ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பாடகர் தொடர்பாகவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள விசாரணை தொடர்பாகவும் கருத்து தெரிவித்தார். கிளிநொச்சி கண்டாவளி பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்பு ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இவ்வாறு தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டம் உதயநகர் கிழக்கைச் சேர்ந்த கணேஷ்குமார் சங்கீத்சன் என்கிற சொல்லிசை பாடகர் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கைது செய்யப்பட்டு மிகவும் துயரங்கள் துன்பங்களை அனுபவித்து அந்த சட்டம் மாற்றப்பட்டு ஒரு சாதாரண சட்டத்தின் கீழ் இன்று அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய விடுதலைக்காக தமிழர்களுடைய தாயகத்திலே திரண்ட மக்கள், புலம்பெயர் நாடுகளிலே திரண்ட மக்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சியும் ஒரு மிக முக்கியத்துவமான பங்களிப்பாக இருந்தது. மக்கள் திரட்சியும் மக்களுடைய கோரிக்கைகளும் செவிசாய்க்க வேண்டிய நிலைமை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில் அரசாங்கம் அதனை சரியாக ஆராய்ந்து அவருடைய விடுதலைக்கான உறுதுணையை வழங்கியமைக்காக நான் முதலில் இந்த நாட்டினுடைய தலைமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நான் இந்த விடயம் தொடர்பிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை சங்கீத்சன் அவர்களை நான் சிறைச்சாலையில் சென்று பார்வையிட்டிருந்தேன். திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு நான் எழுத்து மூலமாக ஒரு கடிதத்தையும் வழங்கியிருந்தேன். திங்கட்கிழமை நான் அவரை சென்று பார்வையிட்டிருந்தேன். செவ்வாய்க்கிழமையும் நான் முயற்சி செய்து புதன்கிழமை ஜனாதிபதியோடும் தொலைபேசி மூலமாக நேரடியாக பேசியிருந்தேன். அவருடைய பேச்சின் பொழுது அவர் சொன்னார், இல்லை, அவர் பிணை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவர் பிணையிலே எடுக்கலாம், நாளை அல்லது நாளை மறுதினம் எடுக்க முடியும் என்று அவர் புதன்கிழமை குறிப்பிட்டிருந்தார். அதே போல செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தினுடைய கேண்டீனிலே வைத்து நான் வெளிநாட்டுத்துறை அமைச்சர் விகிதகீரத்தரோடும் இந்த விடயம் பற்றி பேசியிருந்தேன். அதே போல கடந்த புதன்கிழமை ஜனாதிபதியோடு பேசிய பிற்பாடு மீன்வளத்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களோடும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குவனோடும் கூட நான் பேசியிருந்தேன். தொடர்ச்சியாக பலரோடும் நாங்கள் இந்த விடயம் தொடர்பிலே பேசியிருந்தோம். காரணம், பயங்கரவாத தடை சட்டம் என்பது மிக கொடூரமானது, கொடுமையானது. அந்த சட்டத்தினூடாகவே ஜேவிபியினுடைய உறுப்பினர்கள் கூட 60,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் செத்திருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான போராளிகளை, மக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். அந்த சட்டம் இப்பொழுதும் எங்கள் மீது பாய்ந்து கொண்டே இருக்கிறது. சொல்லிசை பாடகர் பாடியதற்காக அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டமை மிக மிக மோசமானது. இதனை நான் பாராளுமன்றத்திலும் கடந்த செவ்வாய்க்கிழமை உரையாற்றியிருந்தேன். அந்த விடயங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். தொடர்ச்சியான மக்களுடைய போராட்டம், மக்களுடைய முயற்சி, நிலத்திலும் புலத்திலும் மக்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மற்றும் சட்டத்திறனிகளுடைய முயற்சி, இதில் சட்டத்திறனிகளும் கூட உயர் நீதிமன்றம் வரை வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார்கள். வழக்குகளை இந்த இளைஞனுக்காக அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். ஆகவே எல்லோருடைய கூட்டு முயற்சியும் எல்லோருடைய திறந்த மன முயற்சியும் இந்த விடுதலையை பெற்று தந்திருக்கிறது. இது ஒரு முன்னுதாரணம். இனிமேலும் அரசாங்கம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு மக்களை அச்சப்படுத்தாமல், வெறுத்தாமல், சுதந்திரமாக அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் உடனடியாகவே அரசாங்கம் இந்த சட்டத்தை எடுக்க வேண்டும். அதுக்கு மாற்று சட்டம் தேவையில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொன்னவர்கள் நீக்க வேண்டும். இந்த அரசு உடனே செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் மீண்டும் இந்த இடத்துல வலியுறுத்துகிறோம். சார், தற்பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி சுரேஷ் சலோமை அரசாங்கம் இது விசாரணைக்கு உட்படுத்தி இது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய சூத்திரதாரியை காணும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டு அதை நீங்க எப்படி பாக்குறீங்களா அரசாங்கத்தின் நடவடிக்கை? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் யார் காரணகர்த்தாக்களாக இருந்தார்களோ அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இந்த நாட்டிலே
ஒரு இனத்தை, ஒரு சமூகத்தை, ஒரு மக்களை எவ்வாறு கொன்றொழிக்கலாம் என்பதை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அது யாராக, சிறைச்சாலையாக இருந்தாலும் கூட அவர்கள் கொன்றது தமிழ் மக்களை, அதற்கு கருவியாக பயன்படுத்தியது முஸ்லிம் மக்களை. மிகப்பெரிய அளவிலே அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இறந்து போனவர்கள் தமிழ் மக்கள். ஆகவே தமிழ் மக்களை ஏதோ ஒரு வகையிலே அழிப்பதற்காக கோட்டபாய ராஜபக்சவும் அவரோடு இணைந்தவர்களும் கடும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த கடந்த கால நடவடிக்கைகள் அல்லது இந்த விடயங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றன. ஆகவே அரசாங்கம் நீதியானதாக, நியாயமானதாக இருக்கிறது என்றால் சட்டத்தையும் சரியான முறையில் பயன்படுத்துகிறது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க தயாராக இருக்கிறது என்றால் இந்த சிறைசாலை அவர்களுடைய நடவடிக்கை தொடர்பிலும் ஏனைய விடயங்கள் தொடர்பிலும், குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே உடனடி நீதியை நிலைநிறுத்த வேண்டும். அதற்கான பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனை எதிர்க்கிறவர்கள் அல்லது போராடுகின்றவர்கள் அல்லது அதற்காக வெளியிலே போராட்டங்களை நடத்துகின்றவர்களை பார்த்து தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவு தாட்சண்யமின்றி நீதி வழங்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்குரியது, நீதித்துறைக்குரியது. அதனை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதையே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக குருந்தூர் மலைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு போலவோ அல்லது அங்கே நடைபெறுகின்ற சட்டத்துக்கு முரணான நடவடிக்கைகள் தொடர்பாகவோ அல்லது நீதவான்கள் இந்த நாட்டை விட்டு ஓடக்கூடிய வகையில் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் அமையக்கூடாது. நீதி எல்லோருக்கும் சமமானது, சட்டம் எல்லோருக்கும் சமமானது. அது புத்தபிக்கு ஒரு வகையானதும் மக்களுக்கு இன்னொரு வகையானதும் அல்ல. ஆகவே சட்டத்தினுடைய சமநிலையை சரியாக பேணி நீதியை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். இலங்கை அரசியல் பரப்பிலும் பாதுகாப்பு துறையிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷலையின் விவகாரம் தற்போது அடுத்த கட்ட திருப்பத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ள சுரேஷலே தனக்கு எதிராக மனிதாபிமானமற்ற சித்திரவதைகள் நடத்தப்படுவதாக கூறி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கு அவசர கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது சிங்கள இனத்தின் மீது உண்மையான பற்று கொண்டுள்ளார் என்றும் அவ்வாறு தன் இனத்தை நேசிக்கும் ஒருவராலேயே ஏனைய இனங்களையும் ஆதரிக்க முடியும் என்றும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் 2029 ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷவே நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்றும் அவருடன் பேச்சுக்களை நடத்தி தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு நாம் நிரந்தர தீர்வை காண்போம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கௌரவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதாபே குணவர்த்தனவினால் களுத்துறையில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நான் அரசியலுக்கு விரும்பி வரவில்லை, பொதுமக்களினாலேயே பலவந்தமாக அரசியலுக்குள் தள்ளப்பட்டேன். கடந்த 1.5 வருட காலமாக பல சவால்களுக்கு மத்தியில் அரசியல் பணிகளை முன்னெடுத்து வருகின்றேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டுக்கு அளப்பரிய சேவையாற்றியுள்ளார். சிங்கள மக்கள் தற்போதும் தங்களின் ஒரே தலைவராக மஹிந்த ராஜபக்ஷவையே பார்க்கின்றனர். இந்த நாட்டின் உண்மையான ஜனாதிபதியாக நானும் அவரையே பார்க்கின்றேன். பல்வேறு போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசியே தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இன்று வரை அவர்கள் எந்தவொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. தற்போதைய ஜனாதிபதி போலியான வாக்குறுதிகளை வழங்கி ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் ஏமாற்றியுள்ளார். அவர் நாட்டு மக்களுக்கு உண்மைகளை கூற வேண்டும். முதலில் தனது மனைவி யார் என்பதையாவது ஜனாதிபதி பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும். புலம்பெயர் தமிழமைப்புகள் ஆரம்பத்தில் இந்த அரசை நம்பி நிதியுதவிகளை வழங்கியிருந்தன. ஆனால் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. எனவே புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இனிமேல் இந்த அரசை நம்பி ஏமாறப்போவதில்லை. அவர்கள் இந்த ஆட்சிக்கு எவ்வித நிதியுதவிகளையும் வழங்கக்கூடாது என கேட்டுக்கொள்கின்றேன். சொந்த இனத்தின் மீது பற்றில்லாத ஜனாதிபதி உள்ளிட்ட தற்போதைய அரசின் உறுப்பினர்களால் எவ்வாறு பெரிதொரு இனத்திற்கு ஆதரவாக செயற்பட முடியும்? ஆனால் நாமல் ராஜபக்ஷவுக்கு தன் இனம் மீதான பற்று தெளிவாக உள்ளது. எனவே அவரே 2029 ஆண்டு நாட்டின் ஜனாதிபதியாக வருவார். அவருடன் இணைந்து தமிழ் மக்களுக்கான நிதியை பெற்றுக்கொள்வோம் என தெரிவித்துள்ளார். ராஜபக்ச நேற்றைய கூட்டத்தில் நாட்டை தங்களிடம் ஒப்படைக்க சொல்லி, இந்த நாட்டு ஜனநாயக ரீதியாக தேர்தலினூடாகத்தான் மக்களின் வாக்குகளினூடாகத்தான் அரசாங்கம் இன்று அமைந்துள்ளது. அவர்கள் நினைக்கிறார்கள் தேர்தல்களில் வெல்ல முடியாது, இதுவரை காலம் அரசியல் செய்திருக்கிறார்கள், மக்களுடைய வாக்குகளால் தான் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுகின்றார்கள். யாரும் கையளிப்பதில்லை. இன்று மக்கள் மாறி மாறி ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள். ஒரு புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை, இந்த ஊழல்வாதிகளை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டுடன், அதே நேரம்
மக்களுடைய பணங்களை திருடியவர்கள், குற்றங்களை இழைத்தவர்கள், ஆட்சி அதிகாரங்களுக்காக பலர்களை கொலை செய்யும் சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார்கள் என்று அது அம்பலமாக தெரிய வருகிறது. அந்த நேரத்தில் இன்று எங்களிடமே கேட்கிறார்கள், மக்களுடைய வாக்கினூடாக தேசிய மக்கள் சக்தி இன்று அரசாங்கம் அமைத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் இவ்வாறான கேள்வி என்பது ஒரு நகைச்சுவைக்கானது பதிலாகத்தான் இருக்கிறது. மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நினையுங்கள், யாரும் அவர்களிடம் நாங்கள் கொடுக்க போகிறது இல்லை. அதே நேரம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், மக்கள் இந்த ஆட்சியை விரும்புகிறார்கள். எதிர்வரும் காலத்திலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி தான் தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்று கூறிக்கொள்வோம். இந்த கூட்டத்தில் வந்து யாழ் மாவட்ட பாராளுமன்ற கலந்து கொண்டிருந்தார். இது சம்பந்தமாக அது தொடர்பாக நாங்கள் கதைக்க வேண்டியில்லை. ஏனென்றால் அது ஒரு ஜோக்கர் பார் தான் இருப்பார். நாங்கள் முன்கூட்டியே தெரிவித்து விட்டோம். அவர்கள் இன்று பப்ளிக்காயே இன்றைக்கு தெரியுது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அளவின் விவகாரத்தில் தற்போதைய அரசு முற்றிலும் நீதியான முறையில் சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் அஜித் மனுபெரும தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அளவை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதிலோ அல்லது அவரிடம் விரிவான விசாரணைகளை முன்னெடுப்பதிலோ எமக்கு எவ்வித பிரச்சினையுமில்லை. ஆனால் இந்த விசாரணைகள் அனைத்தும் பழிவாங்கல் நோக்கின்றி முற்றிலும் நீதியான முறையில் நடத்தப்பட வேண்டியது அவசியமாகும். முறையான மற்றும் நீதியான விசாரணைகளினூடாக சுரேஷ் இளைவுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தால் கூட அதனை நாங்கள் எதிர்க்க மாட்டோம். அதற்கு எமது முழுமையான ஆதரவு உண்டு. இருப்பினும் நாட்டின் சட்டத்திட்டங்களின்படி சந்தேக நபர் ஒருவரை எவ்விதம் நடத்த வேண்டும் என்பதற்கான தெளிவான விதிமுறைகள் உள்ளன. அந்த சட்ட நடைமுறைகளையும் மனித உரிமைகளையும் மீறி எதேச்சதிகாரமாக செயற்படுவதற்கு எவருக்கும் அனுமதி இல்லை. அத்தகைய சட்ட அத்துமீறல்களையே நாம் வன்மையாக எதிர்க்கின்றோம். எனவே சலேவின் விவகாரத்தில் அரசு சட்டத்துக்கு புறம்பாக செயற்படாது நீதியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வயாவிழான் பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ராணுவ வைத்தியசாலையினை இடைத்தகற்றுமாறு யாழ் ராணுவ தளபதிக்கு வலிவடக்கு பிரதேச சபை தலைவர் சுகீர்த்தன் கடிதம் அனுப்பியுள்ளார். அதன்படி எதிர்வரும் 16ஆம் தேதி குறித்த வைத்தியசாலையை அகற்றாவிட்டால் மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என அந்த கடிதத்தினூடாக எச்சரித்துள்ளார். இதுகுறித்து வலிவடக்கு பிரதேச சபை தலைவரால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் யாழ்ப்பாணம் பாதுகாப்பு படைகளின் தலைமையகத்தை சேர்ந்த பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதியாகிய மேஜர் ஜெனரல் KTPD சில்வா நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தின் பிரிவு 8J28A அமைவாக அனுமதியை பெறாதும் அங்கீகாரமின்றியும் அத்துமீறியும் தமக்கு சொந்தமான ஆதனங்களினுள் வைத்தியசாலை கட்டடம் அமைத்து வருவதாக ஆதன உரிமையாளர்கள் வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு முறைப்பாடு செய்துள்ளனர். வயாபுலான் எனும் முகவரியில் அங்கீகாரமின்றி தங்களால் கட்டப்பட்ட கட்டிடத்தை 16ஆம் தேதி ஜூன் மாதத்திற்குள் உடன் இடித்தகற்றி ஆதனத்தினை பழைய நிலையில் விடுவிக்குமாறும் அல்லது கட்டுமானம் பணியினை உடன் நிறுத்தி நிபந்தனைகளுக்கு அமைவாக அனுமதியினை பெறுமாறு கோரப்படுகின்றீர்கள். 16 ஜூன் 2026ஆம் தேதிக்குள் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் தங்களுக்கு எதிராக அங்கீகாரமின்றி தங்களால் கட்டப்பட்ட கட்டிடப் பகுதியானது அகற்றப்படுவதற்குரிய செலவினையும் தங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்குமான கட்டளையொன்றை பெறுவதற்காக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் தங்களுக்கு இத்தால் அறியப்படுத்துகின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை விசாரித்த பின்பு சூடு பிடித்திருக்கின்றது. தொடர்ந்து சுரேஷ் அலி கைது செய்யப்பட்ட பின்பு தொடரும் கைதுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்று ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக கோட்டாபாய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் விசாரித்த பின்பு சூடு பிடித்திருக்கிறது. சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்பட்ட பின்பு இப்படியான விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதே உண்மையிலே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மட்டுமல்ல, இவர்கள் எங்களுடைய போராட்டத்திலே மனித உரிமை மீறியவர்கள் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த வகையிலே சுரேஷ் சாலை அவர்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே சம்பந்தம் இருக்கின்ற ஒரு சூழலிலே விசாரிப்பதற்காக கைது செய்யப்பட்ட பின்பு அவருடைய விடுதலையையும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வெற்றிக்கான
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நடந்ததாக கூறப்படுகின்ற அந்த விடயத்திலே அவர் அழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட பின்பு இனவாதிகள் கொஞ்சம் பேர் அவர்களை காப்பாற்றுவதற்காக துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே தமிழ் பேசுகின்ற நாங்கள் அமைதி காணக்கூடாது, அமைதி பேணக்கூடாது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இவர்கள் எங்களுடைய தேசத்தின் அழிவை இளைஞர்களுடைய விசாரணை என்ற பெயரிலே மிக மோசமான விசாரணைகளை செய்தவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு ஜனாதிபதி வெல்வதற்காக ஒரு சமூகத்தை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே கிறிஸ்தவ சமூகம் மட்டுமல்ல, அந்தோனியார் தேவாலயத்திலே அந்த அந்தோனியாரை கும்பிடுவதற்காக சென்ற அனைத்து மதத்தினரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதன் பின்பு அவர் பல லட்சங்கள் வாக்குகளால் ஜனாதிபதியாக்கப்பட்டார். இது சந்தேகத்துக்கிடமான நிலையிலே பேசப்படுகின்ற விடயம். கடந்த அந்த சந்தர்ப்பங்களிலே முஸ்லிம் தீவிரவாதிகள் இதிலே பங்கு பெற்றுவதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் விசாரணையின் பின்புதான் தெரியும் என்ன அதில் இருக்கிறது என்று, பின்னணி என்னென்று தெரியும். ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே தமிழ் பேசும் மக்களாகி நாங்கள் அமைதி காக்கக்கூடாது. இந்த இருவர்கள் மட்டுமல்ல, இனியும் மறைந்திருக்கின்ற அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற கூக்குரலை, போராட்டத்தை நாங்கள் செய்தாக வேண்டும். தென்னிலங்கையிலே எங்களை அழித்தவர்களை காப்பாற்றுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்கின்ற சிங்கள தேசம், அதற்கு நாங்கள் எதிர்மறையாக எங்களுடைய தமிழினம் இதற்கு இந்த விசாரணைக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும். மனித உரிமை மீறல் செய்தவர்களாக கருதப்படுகின்ற இந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, இன்னும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலே, இன்னும் எத்தனைய பேர்கள் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாவிட்டாலும் இந்த விடயத்திலே நாங்கள் தமிழ் தரப்பு ஒற்றுமையாக இந்த விசாரணையை துரிதப்படுத்தி இதில் சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை, எப்படி ஒரு கவிஞனை விடுதலை செய்வதற்காக நாங்கள் குரல் கொடுத்தோமோ, எப்படி எங்களுடைய காணிகள் அபகரிக்கின்ற இந்த முப்படைகளுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்தோமோ, அப்படியான ஒரு எழுச்சிமிக்க ஒரு குரலாக தமிழ் தேசம் மாற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் அமைதி காக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே சம்பந்தப்பட்டவர்கள் விசாரிக்கப்படுகின்ற போது வடக்கு கிழக்கிலே இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களிலே மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாகவும் இவர்கள் கருதப்படுகின்ற, இவர்கள் மீது விசாரிக்கப்படுகின்ற சூழலை உருவாக்க முடியும். ஆகவே இந்த விடயத்திலே தமிழ் தேசம் ஒற்றுமையாக மிக எழுச்சியான ஒரு போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே விசாரிக்கப்படுகின்ற அத்தனை பேரும் உண்மையை கண்டறிந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலே நாங்கள் செயலாற்றுகின்ற போது வடக்கு கிழக்கிலே இனப்பிரச்சனை என்ற கோதாவிலே எங்களுடைய இளைஞர்களை சித்திரவதை செய்து இளைஞர்களை எரித்து சாம்பலாக்கிய இந்த மனித உரிமை மீறலாளர்கள் இதிலே கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே எங்களுடைய தேசம் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் விசாரிக்கப்படுகின்றவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்படக்கூடாது என்பதை எழுச்சிமிக போராட்டங்கள் ஊடாக நாங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏற்கனவே நான் சொன்னது போல துரிதமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த விசாரணை ஒரு தீர்க்கமான ஒரு தீர்வை நீதிமன்றம் கொடுக்க வேண்டும். அதன் ஊடாக மனித உரிமை மீறல் சம்பந்தமாக இன்றைக்கு ஐநா சபை சொல்லுகின்ற விடயங்களிலே சாட்சிகளாக இந்த விடயங்கள் எங்களுடைய பக்கம் வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அவை அரசாங்கம் காலந்தாமதம் செய்வது போல சில விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் கூட இந்த விடயத்தை நான் வரவேற்கின்றேன். எதிரணியினர் தங்களுடைய
பிரச்சனைகளும் தாங்களும் கைது செய்யப்படுவோமா என்ற ஒரு சந்தேகத்திலே இந்த கூக்குரலை இடுகிறார்கள். அது ஒரு அபாய கூக்குரலாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த வகையிலே அவர்கள் கூக்குரல் இடட்டும், சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இந்த கூக்குரல் இடுப்பவர்களுக்குள்ளே இருப்பவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். ஆகவே நான் சொன்ன விடயம், தென்னிலங்கையிலே இப்படியான ஒரு கூக்குரல் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஒலிக்குமாக இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தமிழ் பிரதேசத்திலே வடக்கு கிழக்கிலே மிக பாரிய அளவிலே தமிழ் முஸ்லீம் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது கோரிக்கை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். கூற முடியாது, அவர் உண்ணாவிரதம் இருந்தால் விடுதலை செய்யப்படுவார், அல்லாட்டி நிரபராதிக்கப்படுவார் என்ற ஆர்வத்தை நாங்கள் இப்பொழுது சொல்ல முடியாது. அவர் அப்படியே ஒரு அரசாங்கம் விடுதலை செய்யப்படுவார் என்றால் அந்த நேரத்திலே நாங்கள் கருத்து சொல்ல முடியும். ஆகவே என்னை பொறுத்த மட்டிலே விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான கருத்துக்களை நாங்கள் பாரியளவிலே நாங்கள் சொல்லாவிட்டாலும் உண்மையிலே இந்த விசாரணை நான் நினைக்கின்ற அரசாங்கம் ஒரு தத்துணிவோடு செய்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் கோட்டாபாயா ஜனாதிபதி அவர்கள் விசாரிக்கப்பட்ட பின்பு மக்கள் ஓரளவிற்கு எழுச்சி அடைவது போன்று காட்டப்படுகிறது. ஆனால் இந்த அரசாங்கம் இதிலே மௌனம் சாதிக்காது நியாயத்தை பெற்றுத்தருகின்ற வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே கைது செய்தோம் விடுதலை செய்தோம் என்று இருக்கக்கூடாது. கைது செய்தோம், விசாரணை செய்தோம், படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதை இந்த அரசாங்கம் செய்து தர வேண்டும். ஆகவே அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார், விடுதலை செய்யப்பட்டால் என்ன செய்வது என்பதை நாங்கள் ஆர்வம் சொல்ல முடியாது. அரசாங்கம் என்னை பொறுத்த முடியல இந்த கொஞ்சம் துரிதப்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டை செய்ய வேண்டும். ஆனால் அரசாங்கம் செய்கின்ற இந்த விடயத்திலே முழு ஆதரவை நாங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த விடயத்திலே அரசாங்கம் துரிதமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.